ஓம் சாந்தி. சிவ பாபா நினைவு இருக்கிறதா? பாபா இன்று மகா வாக்கியத்தில் குழந்தைகளாகி நமக்காக என்ன சொல்றாங்க என்பதை கேட்போம். முரளி தேதி 5/5/2023. பாபா சொல்றாங்க, மீட்டே बच्चे तुम रूप बसंत हो, तुम्हें बाप की याद में भी रहना है, तो ज्ञान रत्नों का बीज भी बोना है, भारत का श्रृंगार भी करना है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ரூப்பு பசந்த். ரூப்பு பசந்த் அப்படின்னா ஞான மழை பொழிபவர்கள். நீங்கள் பாபாவின் நினைவிலும் இருக்க வேண்டும், ஞான ரத்தினங்களின் விதையும் விதைக்க வேண்டும், பாரதத்தின் அலங்காரமும் செய்ய வேண்டும். கேள்வி, तुम बच्चे कलयुगी गोवर्धन पर्वत को उठाने के लिए कौन सी अंगुली देते हो? குழந்தைகளாக நீங்கள் கலியுக கோவர்தன மலையை தூக்குவதற்காக எந்த ஒரு விரல் கொடுக்கின்றீர்கள்? கிருஷ்ணன் தூக்கும் போது கோபியர்களும் விரல் கொடுத்தாங்க. இப்ப பாபா கலியுக மலையை மாத்திர தூக்குற காரியத்தை பண்றாங்க. இப்ப குழந்தைகள் நாம விரல் கொடுக்கணும் அதுக்கு, இல்லையா? அப்ப என்ன விரல் கொடுக்கறீங்க? பாபா கேக்குறாங்க, என்ன விரல் கொடுக்கறோம்? பாபா சொல்றாங்க, பவித்திரத்தாக்கி, பவித்திரத்தாவினுடைய விரல் கொடுக்கிறோம். பவித்திரத்தாவினுடைய தாரணை தான் இந்த கலியுக மலையை தூக்குறதுக்கு நாம கொடுக்கறதுக்கான விரல். பவித்திரத்தா கி பிரதிஜ்ஞா கர்னா ஹி ஜெய்சே அங்குலி தேனா ஹே. பவித்திரத்தாவினுடைய உறுதிமொழி செய்வதுதான் விரல் கொடுப்பதாகும். பவித்திரத்தா நஹி ஹே தோ பாரத் கா ஹால் தேக்கோ கியா ஹோ சுக்கா ஹே. பாபா சொல்றாங்க, பவித்திரத்தா இல்லைன்னா இந்த பாரதத்தினுடைய நிலைமை பாருங்க என்ன ஆயிடுச்சு. பவித்திரத்தா இல்லாத காரணத்தினால. पवित्रता है तो पीस प्रॉस्पेरिटी सब है, इसलिए श्रीमत पर आग और कपूस इकट्ठे रहते हुए भी पवित्र बनना है, प्रवृत्ति में रहते पवित्र बनना है, घर बार का संन्यास नहीं करना है. பாபா சொல்றாங்க, பவித்திரத்தா இருக்குது அப்படின்னா அங்க அமைதி இருக்கும், சுகம் இருக்கும். சுகம் சாந்தியின் தாய் பவித்திரத்தான்னு சொல்லுவாங்க பாபா, இல்லையா? பவித்திரத்தா எங்க இருக்கிறதோ அங்கே சுகம் இருக்கிறது, சாந்தி இருக்கிறது, எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆகையினால ஸ்ரீமத் படி நெருப்பும் பஞ்சும் இணைந்தே இருந்தாலும் கூட பவித்திரமாக ஆக வேண்டும். அப்படின்னா என்ன? பாபா சொல்றாங்க, இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக ஆக வேண்டும். வீடு வாசலை சந்நியாசம் பண்ண வேண்டாம், குடும்பத்தை விட வேண்டாம், சந்நியாசம் பண்ண வேண்டாம். இல்லற மார்க்கத்துல இருந்துட்டே பவித்திரமாக ஆகணும். பாடல், ஆனே வாலே கல்கி தும் தகுதீரு ஹோ. வரக்கூடிய நாளைய பொழுதினுடைய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். ओम शांति. माताओं ने, सभी सजनियों ने यह गीत सुना. बच्चे जानते हैं इस भारत की तकदीर में लकीर लगी हुई है. மாத்தாக்கள் அனைத்து நாயகிகள் இந்த பாடல் கேட்டீங்க. பாபா சொல்றாங்க, இந்த பாரதத்தினுடைய அதிர்ஷ்டத்தில் இப்போ ரேகை துண்டிக்கப்பட்டுடுச்சு என்று குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறீங்க. கிஸ் துவாரா லக்கீர் லகி ஹே. எதன் மூலம் இந்த அதிர்ஷ்டம் துண்டிக்கப்பட்டுடுச்சு? 5 விகாரோ ரூபி ராவன் துவாரா. 5 விகாரங்கள் என்ற ராவணன் மூலமாக இந்த பாரதத்தினுடைய அதிர்ஷ்டம் துண்டிக்கப்பட்டுடுச்சு. अब फिर तुम बच्चे भारत की तकदीर बना रहे हो. இப்ப குழந்தைகளாகி நீங்க பாரதத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. தும் ஹோ, நீங்கள் தான். நாமெல்லாம் யாரு? பாபா 2-3 நாள் அந்த வாரம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு டைட்டில், நம்முடைய டைட்டில பாபா நினைவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. என்னன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்பா, யோசிச்சு பாருங்க. பாபா என்ன சொன்னாங்கன்னு டெய்லி முரளியில இந்த ஒரு வேர்டு வருது இந்த வாரம் ஃபுல்லா. பாபா சொல்றாங்க, தும் ஹோ சிவ் சக்தி மாதாயே. நீங்கள் शिव शक्ति माताक्கள். जब ज्ञान सागर आते हैं तो माताओं के ऊपर कलश रखते हैं.
ஞானக்கடல் பாபா எப்ப வர்றாங்களோ அப்ப மாதாக்கள் மீது கலசம் வைக்கிறாங்க, மாதாக்களுடைய தலை மீது கலசம் கொடுக்கறாங்க பாபா. तुम बच्चे जानते हो हम भारत की तकदीर बनाने अर्थात भारत को स्वर्ग बनाने वाले हैं. तुम बाप की सेना हो, बाप के घर की शोभा हो. பாபா சொல்றாங்க, நாம பாரதத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக, அதாவது பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கக்கூடியவர்கள் நாம, பாரதத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவர்கள் நாம, அதாவது பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குபவர்கள் நாம என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க பாபாவினுடைய சேனை, பாபாவினுடைய வீட்டிற்கு அழகே நீங்க தான். பாபா சொல்றாங்க, பாபாவினுடைய வீட்டிற்கு அழகே யாரு? பாபா குழந்தைகளாகிய நாம தான். माँ बाप के पास बच्चा नहीं होता है तो घर जैसे सूना लगता है. अब यह दुनिया सूनी सूनी लगती है. अब तुम बच्चे इनको स्वर्ग बनाने वाले हो. பாபா சொல்றாங்க, தாய் தந்தை கிட்ட குழந்தைங்க இல்லை அப்படின்னா அந்த வீடு வெறிச்சோடி இருக்கும் இல்லையா? அதே போல பாபா சொல்றாங்க, இப்போ இந்த முழு உலகமும் வெறிச்சோடி இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. இப்போ குழந்தைகளாகி நீங்க இதை ஸ்வர்க்கமாக ஆக்கக்கூடியவர்கள். அப்படி சொர்க்கமாக்குறதுனால நாம குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறோம்னு சொல்றாங்க பாபா. बाप कहते हैं मैं तुम माताओं का गुलाम हूँ क्योंकि आगे यह माताएं पति की गुलाम थी. उनको कहा जाता है हिंदू नारी का पति ही गुरु ईश्वर सब कुछ है. பாபா சொல்றாங்க, நான் தாய்மார்களாகிய உங்களுடைய அடிமை ஆவேன். இதே வார்த்தையை பாபா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் குழந்தைகளுக்கு அடிமையாகி வந்திருக்கின்றேன் என்று. அதே போல பாபா இன்னைக்கும் சொல்றாங்க, நான் மாத்தாக்களாகி உங்களுக்கு அடிமையாகி இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ்வளவு அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் பலியாகுவாங்க இல்லையா? பாபா அடிமை கிடையாது, அவரு மாலிக்கு இல்லையா? அவர் அடிமை கிடையாது. அந்த அளவுக்கு பணிஞ்சு பாபா குழந்தைங்களுக்காக வர்றாங்க. அடிமைன்னு என்ன? சேவை செய்யறாங்க பாபா இல்லையா? ஏன்னா பாபா சொல்றாங்க, இதற்கு முன்னதாக இந்த மாத்தாக்கள் பத்திக்கு அடிமையாக இருந்தாங்க. ஹிந்து பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது பத்தி தான் குரு, பரமேஸ்வர், எல்லாமே அவர் தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? बाबा सर वास्तव में इस समय की बात को फिर भक्ति मार्ग में ले गए हैं. உண்மையிலே இந்த சமயத்தினுடைய விஷயத்தை தான் பிறகு பக்தி மார்க்கத்துல கொண்டு போயிட்டாங்க. பாபா தான் நமக்கு பரமேஸ்வர், ஈஸ்வர், பதி. ஆனா பக்தி மார்க்கத்துல கணவன், பதி, அந்த பதி தான் ஈஸ்வரன் அப்படி சொல்லிட்டாங்க. परमपिता परमात्मा को ही इस समय कहा जाता है त्वमेव माताक्षे पिता त्वमेव सब कुछ एक है. பரம்பிதா பரமாத்மாவுக்கு தான் இந்த சமயம் தாயும் நீயே, தந்தையும் நீயே, பந்து சகா சர்வமும் நீயே என்று பாடப்படுகிறது இல்லையா? எல்லாமே அவர் ஒருத்தர் தான். हिंदू लोगों ने फिर पति के लिए कह दिया है. ஆனா இதத்தான் ஹிந்துக்கள் தன்னுடைய மனைவியினுடைய கணவனுக்கு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தான் பதி, பரமேஸ்வர் மற்றும் எல்லாமாவும் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டாங்க. वास्तव में शिव बाबा है पतियों का पति. तुम तो सदा सौभाग्यशाली बनती हो और यह पति भी अमर है, अमरनाथ है ना. பாபா சொல்றாங்க, உண்மையிலேயே சிவ பாபா தான் பதிகளுக்கெல்லாம் பதி. நீங்க சதா சௌபாகியசாலியாக ஆகுறீங்க. இந்த பதி அமரர், அமரர் அப்படின்னா அழிவற்றவர், அமர்நாத் இல்லையா? அதனால சதா சௌபாகியசாலி. तुमको भी अमरनाथ अमरपुरी का मालिक बनाते हैं. உங்களையும் அமரநாத்தாக, அமரபுரிக்கு மாலிக்காக ஆக்குறார் இந்த அமர்நாத். பாபா என்ன சொல்றாங்க? பாபா அமர்நாத், அமரர், அமர்னா அழிவற்றன்னு அர்த்தம். அடுத்து சொல்றாங்க, பாபா உங்களையும் அமர்நாத்தாக ஆக்குறார், நம்மளையும் அழிவற்ற ஆத்மாவாக பாபா ஆக்குறாங்க, அமர்புரிக்கு மாலிக்காக ஆக்குறாங்க பாபா. ऐसे पति को बहुत याद करना है जो तुमको पढ़ाकर स्वर्ग का मालिक बनाते हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஸ்வர்க்கத்திற்கு மாலிக்காக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட பத்தியை, பாபா பதி, அவரை ரொம்ப நீங்க நினைவு செய்யணும் இல்லையா? சதா ஒரு பெண் தன்னுடைய பதியை நினைச்சிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப நம்முடைய பதி எப்படிப்பட்டவர்? நம்மை ஸ்வர்க்கத்திற்கு மாலிக்காக ஆக்கக்கூடியவர். அதனால பாபா சொல்றாங்க, சதா அந்த பத்தியை நீங்க ரொம்ப நினைக்கணும்.
ஐசே பதி கோ பூல்னே சே ரோனா ஆ ஜாத்தா ஹே. ஏன் பாபா ரொம்ப நினைக்க சொல்றாங்க? ஒருவேளை அப்படிப்பட்ட பத்திய மறந்துட்டா என்ன செய்ய வேண்டியதாயிடும்? பாபா சொல்றாங்க, அழுக வர ஆரம்பிச்சிடும். அழுக வர ஆரம்பிச்சிருதுன்னு அர்த்தம் என்ன? துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். ஆத்மா துன்பத்தை வேதனைய அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் பாபாவை மறக்கிறதுனால. बाप कहते हैं क्या तुम्हारा साजन मर गया है जो तुम रोती हो. யாராவது குழந்தை அழுகுறாங்க, பாபா குழந்தைங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க, உங்களுடைய நாயகன் இறந்துட்டாரா என்ன நீங்க அழுறீங்களே அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய நாயகன் மரணிக்க கூடியவரா என்ன? நம்முடைய நாயகன் எப்படிப்பட்டவர்? அமரர். அதான் மேல சொன்னாங்க பாபா, அமரநாதன், அழிவற்றவர். அப்போ ஒரு கணவனை இழந்த பெண் தான் அழுவாங்க. ஆனா பாபா என்னென்னைக்குமே அழிவற்றவர் இல்லையா? அதனால நம்ம யார் சௌபாகியசாலி, தீர்க்க சுமங்கலி நாம் எல்லாருமே இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, யாராவது அழுதாங்கன்னா பாபா என்ன சொல்லுவாங்களா? இன்னும் உங்க கணவன் நாயகன் இறந்துட்டாரா என்ன அழுறீங்க அப்படி கேட்குறாங்க பாபா. தும்கோ தோ அபி சதைவ ஹர்ஷித் முக்கரேன்னா ஹே. பாபாக்கு தன் குழந்தைங்க அழுகிறது பிடிக்கிறது இல்லை. மனசுலயும் அழகக்கூடாது, கண்ணையும் கண்ணீர் வரக்கூடாது. பாபா சொல்றாங்க, நீங்க இப்பொழுது சதா மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். புரிஞ்சதா? நீங்க இப்பொழுது சதா மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும், அழக்கூடாது. देवताओं का मुखड़ा सदैव हर्षित रहता है, मनुष्य देखने से ही खुश होते हैं. தேவதைகளுடைய முகம் சதா மலர்ந்து இருக்குது. அந்த முகத்துல ஒரு புன்னகை இருக்கும், அந்த உதடுகள்ல இல்லையா? பாபா சொல்ல, அந்த கண்கள்லயும் அந்த மலர்ச்சி தெரியும், கண்கள்லயும் அந்த உதட்டுலையும் தேவதைகளுடைய சித்திரத்துல பார்க்கல நாம. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் அந்த தேவதைகளுடைய சித்திரத்தை பார்த்ததுமே குஷி அடைகிறாங்க. தேவதானே வ குஷி கஹாசே லாயி. தேவதைகள் அந்த குஷியை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க தனக்குள்ள? संगम पर बाप ने ऐसा हर्षित मुख खुशमिजाज बनाया है. अभी पुरुषार्थ करना है तभी तो अविनाशी बनेंगे. சங்கம யுகத்துல தான் பாபா அப்படிப்பட்ட மலர்ந்த முகமுடையவராக மகிழ்ச்சியானவராக ஆக்கியிருந்தாங்க போன கல்பத்துல. அதனாலதான் தேவதையா வரும்போது சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கிறோம். துவாபர யுகத்துல நம்முடைய சித்திரங்களை உருவாக்கும் போதும் மலர்ந்த முகத்தை காட்டுறாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, அதனால இப்பொழுது புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இப்ப புருஷார்த்தம் செய்யணும், அப்பதான் அவினாஷி அழிவற்றவர்களாக ஆகுவீங்க. பாப் कहते हैं रोने की बात ही नहीं है. பாபா சொல்றாங்க, சதா சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அடுத்து சொல்றாங்க, பாபா அழுவதற்கான விஷயமே இல்லை. ஏன்னா பாபா தெளிவா டிராமா பத்தின ஞானத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ பாபாவும் இருக்கிறாங்க நமக்கு துணையாக. எப்பொழுது பாபாவும் இருக்கிறாங்க, டிராமாவை சாட்சியா பார்க்கணுங்கிற பாடத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க பாபா. அதனால என்ன சொல்றாங்க பாபா? அழுவதற்கான விஷயமே கிடையாது. वाह ऐसा सलोना साजन मिला है जिससे स्वर्ग के महाराजा महारानी बनते हो. तुम श्रीमत पर कदम कदम चलते रहो. அழகா சொல்றாங்க பாபா, ஆஹா அப்படிப்பட்ட அழகான நாயகன் கிடைச்சிருக்கிறார். அவர் மூலமாக ஸ்வர்க்கத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகிறீங்க. பாருங்க பாபா, அப்படிப்பட்ட நாயகன் அவர் கிடைச்சிருக்கிறாரு. நாம ரியலைஸ் பண்ணணும், நாம உணரணும். ஆனா பாபாவே நமக்கு அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்க பாபாவோட நிலைமை பாருங்க. பாபா சொல், ஆஹா வாஹ், ஆஹா அப்படிப்பட்ட அழகான நாயகன் கிடைச்சிருக்கிறார். சலோனா சாஜன், அப்படிப்பட்ட அழகான நாயகன் கிடைச்சிருக்கிறாரு. அவர் மூலமாக ஸ்வர்க்கத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகுறீங்க. பாபா சொல்றாங்க, நீங்க ஸ்ரீமத் படி அடியிலே நடந்துட்டே இருக்கிறீங்க. तुम जो वर्षन्स सुनते हो वह एक एक वर्षन्स लाख रुपये का है. वह विद्वान लोग गीता वेदांत आदि सुनाते हैं तो कहते हैं यह एक एक वर्षन्स लाख रुपये का है, परंतु ऐसा तो है नहीं. பாபா சொல்றாங்க, நீங்க என்ன வார்த்தைகள், காட்லி வெர்ஷன்ஸ், பகவானுடைய மகா வாக்கியம் இங்க என்ன நீங்க கேட்குறீங்களோ, இது ஒரு மகா வாக்கியமும் ஒவ்வொரு வார்த்தையும் ₹1,00,000 மதிப்பு வாய்ந்தது. உலகத்துல வித்வான்கள் இருக்கிறாங்க, கீதை சொல்றாங்க, வேதாந்தம் சொல்றாங்க இல்லையா? அவங்கெல்லாம் சொல்றாங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ₹1,00,000 மதிப்பு வாய்ந்ததுன்னு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. தும் ஹரேக்கு பாபா சொல்றாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் யாரு? ரூப்பு பசந்த் ஹோ பாபா,
நம்முடைய ஸ்வமான டெய்லி முரளியில் பாபா நம்முடைய ஏதாவது ஸ்வமான ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கு நாளில் நாம் அந்த ஸ்வமானத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா இன்னைக்கு நம்மளை சஜ்ஜனின்னு சொன்னாங்க பாபா, இல்லையா? அடுத்து நாயகிகள் அப்படிங்கிறத பாபா சொன்னாங்க. அடுத்து முதலே ஞான மழை பொழிபவர் ரூப்பு பசந்த் பாபா சொன்னாங்க, இல்லையா? பாபா சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ரூப்பு பசந்த், ஞான மழை பொழிபவர்கள். ஆத்மா ரூப் है ना, बाप भी है रूप, फिर उनको ज्ञान सागर कहा जाता है. ஆத்மா யோகியாக இருக்கிறது, ஆத்மால ஞானம் இருக்குது, இல்லையா? பாபாவும் ஞானம் நிறைஞ்சவரா இருக்கிறாரு, அதனால்தான் அவர் ஞான கடல் என்று அழைக்கப்படுகிறது. ज्ञानिकी वर्षा कराने वाला है, ஞான மழை பொழிபவர் பாபா. स्थूल पानी की बात नहीं, इसको तो ज्ञान रतन कहा जाता है. பாபா சொல்றாங்க ஸ்தூல தண்ணீருக்கான விஷயம் இல்ல, ஞான மழை பொழிபவர், ஸ்தூல மழை பொழிபவர் கிடையாது, இல்லையா? பாபா சொல்றாங்க இந்த ஞானத்தை ரத்தினம், ஞான ரத்தினம் என்றும் சொல்லப்படுகிறது. ஹரேக்கு கா எஹ் கியான் ரத்தினோ கா பீஜ் போன்னா ஹே, ஒவ்வொருவரும் இந்த ஞான ரத்தினங்களின் விதையை விதைக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிறருக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கணும், பிறருக்கு ஞானத்தை சொல்லணும். मनुष्यों को समझाना चाहिए कि तुम आत्मा हो या तुम्हारा शरीर है. மனிதர்களுக்கு நாம புரிய வைக்கணுமாமா. என்ன புரிய வைக்கணும்? நீங்க ஆத்மா, இது உங்களுடைய சரீரம். நீங்க ஆத்மா, இது உங்களுடைய சரீரம்னு புரிய வைக்கணும். तुम कहते हो पाप आत्मा पुण्य आत्मा, पाप परमात्मा पुण्य परमात्मा नहीं कहते हो, इससे सिद्ध है परमात्मा सर्वव्यापी नहीं है. மனிதர்களுக்கு அடுத்த விஷயம் என்ன புரிய வைக்கணும்? நீங்க ஆத்மா, இது உங்களுடைய சரீரம் புரிய வைக்கணும். அடுத்து நீங்க பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு தானே சொல்றீங்க, பாவ பரமாத்மா புண்ணிய பரமாத்மா நீங்க சொல்றது இல்லை, இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன நிரூபணம் ஆகுது? பரமாத்மா சர்வவியாபி கிடையாது என்பது நிரூபணம் ஆகுது. மாயா பாபாத்மா बनाती है और बाप पुण्यात्मा बनाते हैं. पुण्य आत्माओं की दुनिया को स्वर्ग और पाप आत्माओं की दुनिया को नरक कहा जाता है. பாபா சொல்றாங்க மாயா பாவ ஆத்மாவாக ஆக்குகிறது மற்றும் பாபா புண்ணிய ஆத்மாவாக ஆக்குறாங்க. புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தை ஸ்வர்க்கம் என்றும் பாவ ஆத்மாக்களின் உலகத்தை நரகம் என்றும் சொல்லப்படுகிறது. सबको पावन बनाने वाला सदगति दाता एक ही बाप है, तो तुम बच्चे इस बेहद के घर के श्रृंगार हो. பாபா சொல்றாங்க அனைவரையும் பாவனமாக்கக்கூடிய சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா தான். அனைவரையும் பாவனமாக்க கூடியவர், சத்கத்தியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். பாபா சொல்றாங்க குழந்தைகளாகி நீங்க இந்த எல்லைக்கப்பாற்பட்ட வீட்டின் அலங்காரம். எல்லையற்ற வீடு எது? முழு பாரதம், முழு உலகம், அதுதான் எல்லையற்ற வீடு. இதற்கு அலங்காரம் நீங்க தான். தும்ஹே பாரத் கா ஸ்ருங்கார் கர்னா ஹே. பாபா சொல்றாங்க நீங்க பாரதத்திற்கு அலங்காரம் செய்ய வேண்டும். வைகுண்ட கோ வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு கஹா ஜாத்தா ஹே. मनुष्य 7 जिस्मानी वंडर्स दिखाते हैं, वह तो है मनुष्य के बनाए हुए. பாபா சொல்றாங்க வைகுண்டத்தை வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு, உலக அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் 7 உலக அதிசயங்களை காட்டுறாங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் 7 அதிசயங்களை காட்டுறாங்க. 7 வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படி சொல்றாங்க, இல்லையா? 7 அதிசயங்கள்னு சொல்றாங்க. அதெல்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டது. வாஸ்தவமே வண்டர் ஆஃப் தி வேர்ல்டு ஹே வைகுண்டு ஜஹா சப் ஆத்மாயே சதா சுக்கி ரேத்தி ஹே. ஆனா உண்மையிலேயே உலக அதிசயம் என்பது வைகுண்டம் தான். பாபா சொல்றாங்க அங்கே அனைத்து ஆத்மாக்களும் சதா சுகமாக இருக்கிறாங்க. அதனால வைகுண்டம் தான் உலக அதிசயம். गाते भी हैं फलाना स्वर्गवासी हुआ, परंतु जब तक बाप न आए तब तक वहां कोई जा नहीं सकता. பாடல் பாடுறாங்க, அத சொல்லக்கூட செய்யறாங்க. இன்னார் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்க அப்படி சொல்றாங்களாமா. ஆனா எதுவரை பாபா வரலையோ அதுவரை யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. अब तुम बच्चे जानते हो हम वैकुंठ में जाते हैं, वह जिस्मानी वंडर्स आंखों से देखने के हैं, तुमको तो वैकुंठ में जाकर अथाह सुख भोगना है.
பாபா சொல்றாங்க, இப்ப குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? நாம தான் வைகுண்டத்துக்கு போறோம். உலகத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா ஸ்வர்க்கவாசி ஆயிட்டாங்க இன்னார்னு சொல்றாங்க. ஆனால் பாபா வந்து கூட்டிட்டு போகாத வரைக்கும், பாபா வராத வரைக்கும் யாராலையும் போக முடியாதுன்னு சொன்னாங்க பாபா. ஆனா யார் போறாங்க? இப்ப பாபா வந்துட்டாங்க, நாம பாபாட்ட வந்துட்டோம், அதனால நாம வைகுண்டத்துக்கு போறோம் இல்லையா? பாபா சொல்றாங்க, அந்த உலகாய அதிசயங்கள் இந்த ஊனக்கண்களால பார்க்கறதுக்கான விஷயங்கள். ஆனா நீங்க வைகுண்டத்துக்கு போயிட்டு அளவிட முடியாத சுகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த உலக அதிசயங்களை கண்களால பார்க்க மட்டும்தான் முடியும், அதுல அனுபவிக்கிறதுக்கு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உண்மையான சொன்னாங்க இல்லையா பாபா, உலக அதிசயம் சத்யுகம் ஸ்வர்க்கம், அதுல நீங்க போயிட்டு பார்க்க போறது மட்டும் இல்ல, அனுபவிக்க போறீங்க. சதா சுகத்தை அனுபவிக்க போறீங்க. இந்த 7 அதிசயங்களை உலகத்துல இருக்கிறத பார்க்கறதுல சுகத்தினுடைய அனுபவம் ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? அதனால்தான் பாபா சொல்றாங்க, இந்த 7 அதிசயங்கள் வந்து உலகத்தினுடையது, ஆனா உண்மையான அதிசயம் எது? வைகுண்டம். वहां रोने की बात नहीं। बाप कहते हैं, तुम परमपिता परमात्मा की सजनी क्यों रोती हो? शायद साजन को भूल जाती हो। பாபா சொல்றாங்க, ஸ்வர்க்கத்துல அழுவதற்கான விஷயமே இருக்காது. அங்க சதா சிரிச்சுட்டே இருப்போம், சதா சுகமா இருப்போம் இல்லையா? பாபா சொல்றாங்க, நீங்க பரமபித்தா பரமாத்மாவினுடைய நாயகி, நீங்க ஏன் அழறீங்க? பாபா கேக்குறாங்க, எதனால அழுக வருது? பாபா ஏற்கனவே கூட சொன்னாங்க, ஒருவேளை நீங்க நாயகனை மறந்துடுறீங்க, அதான் காரணமா இருக்கு உங்களுக்கு அழுக வர்றதுக்கு. साजन को भूल जाना माना उनसे विदाई लेना। நாயகனை மறப்பது என்றால் அவரிடமிருந்து விடை பெற்று செல்வதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நாயகன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரை விட்டுட்டு யாராவது போவாங்களா என்ன? ஆனா அழுகிறதுன்னா அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க பாபா, நாயகனை மறந்துடுறீங்க. நாயகனை மறக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அவர்கிட்ட இருந்து விடை பெற்று போவதுன்னு அர்த்தம். சதைவ உன்கோ யாது கர்த்தே ரஹோ தோ ரோனே கி பாத் நஹி. சதா அவரை நீங்க நினைச்சிட்டே இருங்க, அப்ப அழுவதற்கான விஷயமே அங்க இருக்காது. பாக்கி கிஸ்கா சம்பந்தி ஆதி மர்த்தா ஹே தோ ரோத்தே ஹே, அப தும் ஜீத்தே ஜி சுட்டி லேத்தே ஹோ. மற்றபடி யாருடைய உறவினராவது இறந்துடுறாங்க அப்படின்னா அப்ப அழுறாங்க. ஆனா இப்ப நீங்க உயிரோடு இருந்து கொண்டே விடை பெறுகிறீர்கள். உலகத்தினர் உறவினர்கள் கிட்ட விடை பெறுகிறோம். எப்படி? புத்தியால இல்லையா? सबसे छुट्टी ले रो रो कर फिर सदा के लिए हंस पड़ते हो, क्योंकि வைகுண்ட में जाते हो, यहाँ तो रोने की दरकार नहीं. பாபா சொல்றாங்க, இப்ப எல்லார்ட்ட இருந்து விடை பெற்று செல்கிறீர்கள். இது நாள் வரைக்கும் அழுது அழுது இருந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க சதா காலத்துக்கும் சிரிக்க போறீங்க. இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சிரிப்பது இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்களா ஆயிட்டோம். பாபா சொல்றாங்க இல்லையா, நீங்க உயிரோடு இருந்துட்டு எல்லார்ட்ட இருந்து விடை பெறுகிறீர்கள். எல்லாரோட இருக்கிறோம், உறவினர்களோடு இருக்கிறோம், சம்பந்தங்களோட இருக்கிறோம், ஆனா விடை பெறுகிறோம் புத்தியால. பாபா ரொம்ப அழகா பேலன்சிங் சொல்றாங்க. எல்லார்ட்டனும் நீங்க விடை பெறுகிறீங்க, அனைவரிடமிருந்தும் விடை பெற்றாலும் கூட இது வரைக்கும் நீங்க அழுது அழுது இருந்தீங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்ப சதா காலத்துக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் சதா காலத்துக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடுறோம்? ஏன்னா வைகுண்டத்துக்கு போறீங்க. நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிரிக்க, அதுக்கப்புறம் அடுத்த 2500 ஆண்டுகள் வரைக்கும் சதா சிரிச்சுட்டே இருக்கிறோம். யஹாந்தோ ரோனேக்கு தர்கார் நஹி. சொர்க்கத்துல மட்டும் நீங்க அழுகிறதுக்கான விஷயம் இல்ல. பாபா சொல்றாங்க, இங்கேயே கூட நீங்கள் அழுவதற்கான அவசியம் கிடையாது. பாபா கிடைச்சிட்டாங்க, ஞானம் கிடைச்சிருச்சு, டிராமாவை பற்றிய ரகசியத்தை புரிஞ்சுட்டோம், கர்மத்தின் தத்துவத்தை புரிஞ்சுட்டோம், சாட்சி பார்வையாளர் ஆயிட்டோம். எத்தனை விஷயங்கள் நமக்கு பாபா தெளிவுபடுத்திட்டாங்க, புரிய வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல பாபாவோட துணை இருக்குது. அப்புறம் எதுக்கு அழணும் இல்லையா? அழுவதற்கான அவசியம் கிடையாது. பாபா நே கஹா ஹே, பாபா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அம்மா மரே தோபி அலுவா கானா கவுன்சா அலுவா எஹ் கியானுக்கா. பாபா சொல்லியிருக்கிறாங்க, அம்மா இருந்தாலும் கூட அல்வா சாப்பிட வேண்டும் என்று. என்ன அல்வா சாப்பிடணும்? என்ன அல்வா சாப்பிடணும்? அல்வா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் என்ன? ஸ்தூல அல்வாவை சொல்லல பாபா இங்க. இந்த ஞானம், இந்த ஞானம் என்ற அல்வா சாப்பிடணும்.
அப்படின்னா அம்மா இறந்தாலும் கூட ஞானத்தை சிந்தனை பண்ணு பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்கு டிராமால பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த அந்த ஆத்மா அடுத்த ஜென்மத்துக்கு போறது, அடுத்த பாட்டு பிளே பண்ண போகுது. நமக்கும் அந்த ஆத்மாக்கு இருந்த கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதை புரிய வச்சுட்டாங்க பாபா இல்லையா. இந்த ஞானத்தின் அல்வாவை சாப்பிடணும். अब तो सब मरे पड़े हैं, किसका चिंतन करे किसका न करे, इतने सब मरेंगे. இப்ப அனைவருமே இறந்து போன நிலையில தான் இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, யார பத்தி சிந்தனை பண்றது, யார பத்தி பண்ணாம இருக்கிறது. ஏன்னா எல்லோருமே மரணிக்க போறாங்க. कोई क्रियाक्रम करने वाले भी नहीं रहेगा. கடைசி காரியம் பண்றவங்க இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கெல்லாம், அவங்க கூட கடைசியில யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசி வினாஷ் தப்ப. அப்ப யார பத்தி சிந்தனை பண்றது, யார பத்தி பண்ணாம விடுறது. जापान में बम से इतने मरे, फिर किसने क्रियाक्रम किया, क्रियाक्रम करने वाले भी मर जाएंगे. ஜப்பான்ல பாம்பு போட்ட உடனே அத்தனை பேர் இறந்து போனாங்க. யார் அவங்களுக்கு கடைசி காரியம் பண்ணாங்க? இப்ப கோவிட் டைம்லயே யாருக்கு பண்ண முடியலையே, தூக்கி என்ன பண்ணாங்க, குழியை தோண்டி அதுல போட்டு மூடிட்டாங்க, அவ்வளவுதான். அதானே நடந்துச்சு இல்லையா. பாபா சொல்றாங்க, அந்த கடைசி காரியம் பண்றவங்களுமே இறந்து போயிடுவாங்களே கடைசி விநாசத்துல. ये तो भक्ति मार्ग की रस्म रिवाज है, सत्युग में ऐसी बातें होती नहीं. பாபா சொல்றாங்க, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள். கடைசி காரியம் பண்றது, ரிச்சுவல்ஸ் பண்றதெல்லாம் சத்தியோத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்காது. வஹா தோ அத்தா சுக்கு ஹே, அங்கே அளவிட முடியாத சுகம் இருக்கும். அங்க அழுவதற்கான விஷயமே இருக்காது. மோகஜீத் ராஜா கி கஹானி பி வஹா கி ஹே. மோகஜீத் ராஜாவோட கதை சொல்வார் இல்லையா பாபா, அது கூட சொர்க்கத்தினுடைய விஷயம்தான். அங்க யாரும் சரீரத்தை விட்டுட்டு மரணிக்கும் போது யாருக்காவும் அழமாட்டாங்க. சரீரத்தை விடுற ஆத்மாவுக்கும் தெரிஞ்சிடும், நான் இந்த பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போட போறேன்னு. அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சிடும், இந்த ஆத்மாவுக்கு டிராமா பாட்டு முடிஞ்சு போகுது. அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்போ யாருக்குமே அங்க என்ன இருக்காது, துக்கம் வேதனை இருக்காது. அதனால்தான் பாபா சொல்றாங்க, அங்கே அழுவதற்கான விஷயம் கிடையாது. ஆனா இங்க யாருக்கு அழுகிறது, கடைசியில வினாஷ் நடக்கும்போது எல்லாருமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. யாருக்கு அழுகிறது, யாருக்கு காரியம் பண்றது, ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. பாபா சொல்றாங்க, தும்னே ஜென்ம ஜென்மாந்தர் यह कथा सुनी है. இந்த மோகஜீத் ராஜாவோட கதையை நீங்க ஜென்ம ஜென்மமா கேட்டு வந்திருக்கீங்க. अब बाप कहते हैं जो कुछ सुना है वह भूल जाओ, अब सब बाप से सुनो. இப்போ பாபா சொல்றாங்க, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னென்ன கதை கேட்டீங்க, என்னென்ன பக்தியினுடைய கதைகள் சாஸ்திரங்கள் என்னென்ன கேட்டீங்க, அது எல்லாத்தையும் இப்ப மறந்துடுங்க. பாபா சொல்றாங்க, இப்போ பாபா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுங்க. பாபா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுங்க. हियर नो ईविल, सी नो ईविल, उन्होंने बंदरों की शक्ल का एक खिलौना बनाया हुआ है. टॉक नो ईविल, सी नो ईविल, क्योंकि इस समय मनुष्य बंदर से भी बदतर है. जो सुना वो सत्य सत्य करते रहते हैं. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். டாட் 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 வச்சிருக்கிறார் பாபா. அப்படின்னு அர்த்தம் என்ன? இதுக்கு அடுத்து தீயதை பேசாதீர்கள், தீயதை எண்ணவும் செய்யாதீர்கள் இல்லையா. இத அவங்க குரங்கினுடைய தோற்றத்தை வச்சு அதை ஒரு பொம்மையா காட்டியிருக்காங்க. குரங்கு பொம்மை அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பாபா சொல்றாங்க, தீயதை பேசக்கூடாது, தீயதை பார்க்க கூடாது. ஏன்னா இந்த சமயம் மனிதர்கள் குரங்கை விட மோசமான நிலையில இருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்றாங்களோ, ஒருத்தர் ஒரு மனிதர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா कहते हैं बच्चे ग्लानी की बातें मत सुनो, मैं कल्प के संगम युग पर आता हूँ, बाप को तो जरूर आना ही है, तब तो नॉलेज दे. பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே நிந்திக்கிற மாதிரியான விஷயங்களை கேட்காதீங்க. தவறான விஷயங்கள், யாரையாவது நிந்தனை பண்றாங்க, பகவானை பத்தி தவறுதலா சொல்றாங்க, அந்த மாதிரியான தவறான விஷயங்களை கேட்காதீங்க. ஹியர் நோ ஈவில், தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது. நான் கல்பத்தினுடைய சங்கம் யுகத்துல நான் வரேன். பாபா கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்தா தானே பாபா ஞானம் கொடுப்பாங்க இல்லையா. மனுஷ கேத்தே ரிஷி முனி ஆதி त्रिकाल दर्शी थे, बाबा कहते बिल्कुल नहीं. लक्ष्मी नारायण भी त्रिकाल दर्शी नहीं थे. त्रिकाल दर्शी सिर्फ तुम ब्राह्मण बने हो. மனிதர்கள் சொல்றாங்களாமா, ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் கூட திரிகால தர்ஷி, 3 காலமும் உணர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படி சொல்றாங்க.
ஆனா பாபா சொல்றாங்க முற்றிலும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் கூட 3 காலமும் உணர்ந்தவர்களாக இல்ல. அப்போ ரிஷிகள் முனிவர்கள் எப்படி இருக்க முடியும்? பாபா சொல்றாங்க திரிகால தர்ஷி பிராமணர்களாகி நீங்க மட்டும்தான் ஆகியிருக்கிறீங்க இல்லையா? तुम्हारा यह 84वां अंतिम जन्म है. ऐसे नहीं यह ज्ञान के संस्कार दूसरे जन्म में रहेंगे. नहीं यह प्रायलोप हो जाते हैं. உங்களுடையது இது 84வது கடைசி ஜென்மா. இந்த ஞானம் இப்ப கேட்கிறோம் இல்லையா, இது அப்படியே அடுத்த ஜென்மத்துல எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஸ்வரூபமா இருப்போம், ஆனா பின்னாடி இந்த ஞானம் எமர்ஜ் ஆகி இருக்குமா? ஞானத்தின் சன்ஸ்கார், ஞானம் கேட்கிற சன்ஸ்கார் இதெல்லாம் இருக்குமானா இருக்காது. वहां तो राजा स्थापन हो जाती है, तो राजयोग की दरकार नहीं. तो देखो बाबा क्या कहते, मनुष्य क्या कहते हैं. அங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுது. அப்ப அங்க ராஜயோகத்தை அங்க கேட்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா? பாருங்க பாபா என்ன சொல்றாங்க, மனிதர்கள் என்ன சொல்றாங்க. ராத் और दिन का अंतर है. பாபா சொல்றதுக்கும் மனிதர்கள் சொல்றதுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. மனுஷ கேத்தே பரமாத்மா சர்வவியாபி ஹே, பாப் கேத்தே ஹே நஹி. மனிதர்கள் சொல்றாங்க பரமாத்மா சர்வவியாபின்னு, ஆனா பாபா சொல்றாங்க கிடையாது, நான் சர்வவியாபி கிடையாதுன்னு சொல்றாங்க பாபா. மனுஷ கேத்தே ஹே கலியுग की आयु अभी 40,000 वर्ष पड़ी है, बाप कहते हैं नहीं. மனிதர்கள் சொல்றாங்க இந்த கலியுகத்துக்கு இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்குதுன்னு, ஆனா பாபா சொல்றாங்க கிடையாது. கித்தனே கப்போடை சுனாய் கோர் அந்தியாரா கருதியாக. எவ்வளவு பொய்யான விஷயங்களை சொல்லி கார் இருளாக்கிட்டாங்க இந்த உலகத்தை இல்லையா? சோ மனிதர்கள் சொல்றதுக்கும் பாபா சொல்றதுக்கும் இடையில இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. अब मीठा बाप कहते हैं बहुत मीठा बनो. பாபா சொல்றாங்க இப்பொழுது இனிமையான பாபா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இனிமையான பாபா, மிகவும் இனிமையானவராக ஆகுங்கள். तुम ईश्वरीय दरबार में ईश्वर के बच्चे हो, तुम्हारा फर्ज है योग लगाना. பாபா சொல்றாங்க நீங்க ஈஸ்வரிய தர்பார்ல ஈஸ்வரனுடைய குழந்தைங்க. என்ன சொல்றாங்க பாபா? நீங்க ஈஸ்வரிய தர்பார்ல ஈஸ்வரனுடைய குழந்தைங்க. உங்களுடைய கடமை எது? என்ன சொல்றாங்க பாபா? நம்முடைய கடமை இதுன்னு சொல்றாங்க பாபா. எதை சொல்றாங்க? இது நம்முடைய கடமை. உங்க மனசுல பல பதில்கள் வந்திருக்கும். என்ன சொல்றாங்க கேளுங்க பாபா. உங்களுடைய கடமை யோக லகானா, யோகா செய்வது, யோகத்தை பாபாவிடத்தில் ஈடுபடுத்துவது, நினைவை ஈடுபடுத்துவது, பாபா கிட்ட உள்ளத்தை ஈடுபடுத்துவது, புத்தி யோகத்தை ஈடுபடுத்துவது, பாபாட்ட யோகா பண்றதுதான் உங்களுடைய கடமை. சேவையின் கூட சில பேருடைய மனசுல வந்திருக்கும். பாபாவோட ஞானத்தை பிறருக்கு சொல்றது, பாபா பிரத்யக்ஷப்படுத்துறதுன்னு கூட பதில் வந்திருக்கும். ஆனா பாபா என்ன சொல்றாங்க இன்னைக்கு? நம்முடைய கடமை என்ன? யோகா செய்வது. கோவர்தன பர்வத் பர் ஜாயங்கே தோ வஹா அங்குலி திகாய் ஹே. கோவர்தன மலைக்கு போனா அங்க அந்த விரல் காட்டுவாங்க. எல்லா கோபியர் விரல் கொடுத்தது. பர்வத் கி கித்தனி பூஜா ஹோத்தி ஹே. அந்த மலைக்கு எவ்வளவு பூஜை நடக்குது? பாரத் ஜப் கோல்டன் ஏஜ் பன் ஜாத்தா ஹே தோ உன்கி பூஜா நஹி ஹோத்தி. तो यह अंगुली है तुम्हारी निशानी. பாரதம் எப்போ பொன்னுலகமாக ஆயிடுறதோ அப்போ அந்த மலைக்கோ அல்லது கோபியர்கள் யார் விரல் கொடுத்தாங்களோ அவர்களுக்கோ பூஜை நடக்கிறது இல்லை. ஏன்னா பாபா சொல்றாங்க இந்த விரல் உங்களுடைய அடையாளம். पवित्रता की प्रतिज्ञा करना जैसे अंगुली देना है भारत को साल्वेज करने के लिए. பவித்திரத்தாவினுடைய உறுதிமொழி செய்வதுதான் விரல் கொடுப்பது போன்றது. பவித்திரமாக நாம ஆகிறது தான் இந்த கலியுக மலையை தூக்குறதுக்கு ஒரு விரல் கொடுப்பது போன்றது. பாபா சொல்றாங்க பாரதத்தை மீட்பதற்காக பவித்திரத்தாவின் உறுதிமொழி செய்வதுதான் விரல் கொடுப்பது. பவித்திரத்தா ஹே தோ पीस प्रॉस्पेरिटी भी है. पवित्रता नहीं है तो भारत का हाल देखो क्या है, मेहनत है ना. பாபா சொல்றாங்க பவித்திரத்தா இருக்கிறதுன்னா அங்க அமைதியும் சந்தோஷமும் சுகமும் இருக்குது, வளமும் இருக்குது. பவித்திரத்தா இல்லைன்னா பாருங்க இந்த பாரதனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது பாருங்க. உழைப்பு இருக்கிறது இல்லையா? அப்போ பவித்திரத்தா தாரணா பண்ணி இந்த பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்கிறதுக்கு உழைப்பு இருக்கிறது இல்லையா? சன்னியாசி कहते आग और कपूस इकट्ठे रह नहीं सकते. शास्त्रों में ऐसा है, परंतु
तुम सन्यासियों को कह सकते हो कि हम कैसे आग कपूस इकट्ठे रहते पवित्र रहते हैं. சன்னியாசிகள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் என்னன்னா, நெருப்பும் பஞ்சும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல அப்படி இருக்கிறது. ஆனா நீங்க சன்னியாசிகளுக்கு சொல்ல முடியும், நாங்க எப்படி நெருப்பும் பஞ்சும் இணைஞ்சே இருந்தாலும் பவித்திரமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இல்லறவாசிகள் சன்னியாசிகளுக்கு இது சொல்ல முடியும். सन्यासियों को श्रीमत थोड़ी ही मिलती है, हम तो अब बाप की श्रीमत पर चलते हैं. சன்னியாசிகளுக்கு இறைவனுடைய ஸ்ரீமத் கிடைக்கிறது இல்லையே. கிடைச்சிருந்தா தானே அவங்க அப்படி இருக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுமே அப்படி வாழ்ந்திருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது இல்லை. ஆனா நாம இப்ப பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். उनको मिलती है शंकराचार्य की मत, यह है शिवाचार्य की मत. तुम शिवाचार्य के बच्चे हो, यह कोई नहीं जानते. பாபா சொல்றாங்க அவர்களுக்கு சங்கராச்சாரியருடைய வழி கிடைக்குது. சந்நியாச தர்மத்தின் ஸ்தாபகர் சங்கராச்சாரியர், அவர் காட்டிய வழிப்படி அவங்க நடக்கிறாங்க. அவருடைய வழி கிடைக்குது. ஆனா இங்க யாருடைய வழி கிடைக்குது? பாபா சொல்றாங்க சிவாச்சாரியருடைய வழி. நீங்கள் சிவாச்சாரியருடைய குழந்தைங்க. நம்ம எல்லாரும் யாரு? சிவாச்சாரியருடைய குழந்தைங்க. ஆனா இது யாருக்குமே தெரியாது. कहते हैं परमात्मा ज्ञान का सागर है तो आचार्य हुआ ना, वह शंकराचार्य है. सन्यासी बहुत शास्त्र पढ़कर टाइटल लेते हैं. பாபா சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்களாமா பரமாத்மா, பாபா சொல்றாரு பரமாத்மா ஞான கடலா இருக்கிறார் அப்படின்னா அவர் ஆச்சாரியர் ஆயிட்டார் இல்லையா? எல்லாம் நிறைஞ்சவர், எல்லாம் தெரிஞ்சவர், ஞானத்தின் கடல். அதனால ஆச்சாரியர், சிவாச்சாரியர் அவரு. ஆனா சங்கரர் சங்கராச்சாரியர். சன்னியாசிகள் ரொம்ப சாஸ்திரங்களை படிச்சு அந்த பட்டத்தை எடுத்துக்கிறாங்க. பாபா ஆல்ரெடி ஞான கடலை, இயல்பாகவே ஞான கடலா இருக்கிறார். அதனால அவர் ஆச்சாரியர், சிவாச்சாரியர் பாபா. ஸ்ரீ கிருஷ்ண ஆச்சாரிய கபி நஹி கஹா ஜாத்தா ஹே. ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியர், ஸ்ரீ கிருஷ்ண ஆச்சாரியர் என்று ஒருபோதும் சொல்லப்படுவது கிடையாது. शिव का पता ही नहीं, वह बाप को जानते ही नहीं. சிவனை பற்றி யாருக்கு தெரியவே இல்லை, அவர் அப்பாவை தெரிஞ்சுக்கவே இல்லை. सिवाय बाप के और किसी को ज्ञान का सागर नहीं कह सकते हैं. பாபாவை தவிர யாரையும் ஞான கடல் என்று சொல்லவே முடியாது. कोई सन्यासी मिले तो बोलो तुम हो निवृत्ति मार्ग वाले हठ योग सन्यासी, हम हैं प्रवृत्ति मार्ग वाले राजयोगी. तुम राजयोग सिखला नहीं सकते हो. பாபா சொல்றாங்க, யாராவது சன்னியாசி சந்திக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க துறவர மார்க்கத்தை சேர்ந்த ஹடயோகி சன்னியாசி, நாங்க இல்லற மார்க்கத்தை சேர்ந்த ராஜயோகி. நீங்க ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. तुम हो रजोगुणी क्योंकि शंकराचार्य आते ही द्वापर में. तुम्हारा है हठयोग कर्म संन्यास. நீங்களோ ரஜோகுணமானவர்கள், ரஜோகுணத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா சங்கராச்சாரியர் வருவதே துவாப்பர யுகத்துல. உங்களுடையதோ ஹடயோக கர்ம சந்நியாசம். இப்படிலாம் சொல்லணுமா யாராவது சன்னியாசியை சந்திச்சா? வாஸ்தவமே கர்ம சந்நியாஸ் தோ ஹோத்தா ஹி நஹி ஹே. ஆனா உண்மையிலே கர்ம சந்நியாசம் என்பது நடக்கிறதே கிடையாது. ஏன் நடக்கிறதில்ல? அவங்க நினைச்சுக்கிறாங்க கர்ம சந்நியாசம்னா ரெகுலர் பண்ற ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா, லௌகீக காரியங்கள், வேலைகள், தொழில்கள், இதெல்லாம் சந்நியாசம் பண்றதுதான் கர்ம சந்நியாசம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு என்ன புரிய வச்சிருக்கிறாங்க? கர்ம சந்நியாசம் என்பது யாருமே செய்ய முடியாது. ஏன்னா பார்க்கறது கர்மா, பேசுறது கர்மா, நடக்கிறது கர்மா, அமர்ந்திருப்பது கர்மா, எல்லாமே கர்மா. இந்த சங்கல்பா பண்றது கர்மா. இந்த கர்மா பண்ணாம யாருமே இருக்க முடியாது இல்லையா? இந்த கர்மத்தை சந்நியாசம் யாருமே பண்ண முடியாது. சோ கர்ம சந்நியாசம் யாருமே பண்றது இல்லைன்னு பாபா நமக்கு புரிய வச்சிருக்காங்க. சோ பாபா சொல்ல உண்மையிலே கர்ம சந்நியாசம் என்பது நடைபெற முடியவே முடியாது, நடக்கிறது இல்லை. अब तुम बच्चों को डायरेक्शन ही कुछ और मिलता है. मनुष्य चाहते हैं शांति में रहे. இப்ப குழந்தைகளாகி உங்களுக்கு டைரக்ஷனே வேற டைரக்ஷன் கிடைக்குது. எதை சந்நியாசம் பண்ணணும்?
என்பதை பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுக்கறாங்க முரளியில இல்லையா. மனிதர்கள் விரும்புறாங்க சாந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு. बोलो अच्छा अपने कोई ऑर्गन्स से डिटैच कर दो, परंतु सिर्फ डिटैच करने से ही फायदा नहीं होगा. மனிதர்கள் சாந்தியா இருக்கணும்னு விரும்புறாங்க இல்லையா, அப்ப அவங்க சொல்லுங்க, நல்லது தன்னை இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆர்கன்ஸ்ல இருந்து டிட்டாச் பண்ணிடுங்க. டிட்டாச் பண்றதுன்னா கம்ப்ளீட் விடுபட வச்சிடுங்க, தேக உணர்விலிருந்து தன்னை விடுவிச்சிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனா ஜஸ்ட் இந்த சரீர உணர்வுல இருந்து டிட்டாச் ஆகிறதுனால மட்டும் லாபம் ஏற்படாது. டிட்டாச் ஹோ फिर मुझे याद करो तो विक्रम विनाश होंगे. இந்த சரீர உணர்விலிருந்து விடுபட்டு பிறகு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும். அப்பதானே சாந்தியினுடைய அனுபவம் கிடைக்கும் இல்லையா. शांति तो तुम्हारे गले का हार है, ஆத்மா का स्वधर्म है शांति. சாந்தியோ உங்களுடைய கழுத்தினுடைய மாலையாக இருக்கிறது. ஆத்மாவினுடைய சுய தர்மமே சாந்தி தான். சரீரத்திலிருந்து சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்மான்னு உணர்ந்தா தானே அந்த சாந்தியினுடைய அனுபவம் கிடைக்கும் இல்லையா. அப்ப யாராவது சாந்தி வேணும் மனிதர்கள் கேட்டாங்கன்னா சொல்லணும், சரீர உணர்விலிருந்து விடுபட்டு இருங்கன்னு சொல்லணும்னு சொல்றாங்க பாபா. ஹம் ஆத்மா ஏ மூல் வத்தன் மே साइलेंस में रहती है, फिर सूक्ष्म वतन में है मूवी, यह है टॉकी स्थूल वतन. நாம் ஆத்மாக்கள் மூல வத்தனத்துல சைலன்ஸ்ல இருக்கிறோம், கம்ப்ளீட் சாந்தி. எந்த சங்கல்பா கிடையாது, எந்த உணர்வுகள் கிடையாது, கம்ப்ளீட் சாந்தி, ரெஸ்ட். பிறகு சூக்ஷ்ம வத்தனத்துல இப்ப நாம போறோம் வரோம் இல்லையா, அங்க என்ன செய்யறோம், மூவினா சைகை பாஷை இருக்கும். ஆனா இந்த உலகம் ஸ்தூல உலகம் எப்படி இருக்குது, பேசும் உலகம் இல்லையா, டாக்கி வேர்ல்ட், பேசும் உலகம். तुम बच्चों ने साक्षात्कार किया है, பாபா ने ஜாஸ்தி देखा है. குழந்தைகள் நீங்க காட்சி பார்த்திருக்கிறீங்க. ஆரம்பத்துல பாபா நிறைய பேருக்கு காட்சி கிடைக்க செஞ்சிருக்காங்க இல்லையா. இந்த பாபா ஜாஸ்தி பார்த்திருக்கிறார் காட்சி, பிரம்மா பாபா. मम्मा ने तो कुछ भी नहीं देखा, कभी भी ध्यान में नहीं गई. ज्ञान में कितनी तीखी गई, यह ध्यान की आश भी नहीं रखनी चाहिए. பாபா என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல நிறைய பேர் காட்சி பார்த்திருக்கிறாங்க, பாபா ரொம்ப காட்சி பார்த்திருக்கிறாங்க. மம்மா எதையும் பார்த்ததில்ல, ஒருபோதும் டிரான்ஸ்லயும் மம்மா போனது கிடையாது. ஆனா பாருங்க ஞானத்துல எவ்வளவு தீவிரமா போயிட்டாங்க மம்மா. அதனால என்ன சொல்ல வராங்க பாபா, டிரான்ஸ்ல போகணுங்கிற ஆசை வைக்க கூடாது. मम्मा देखो बिगर ध्यान के कितना आगे नंबर लेती है. पहले श्री लक्ष्मी फिर श्री नारायण, इनके लिए लिखा हुआ है अर्जुन को विनाश स्थापना का साक्षात्कार हुआ. பாபா சொல்றாங்க, மம்மா பாருங்க டிரான்ஸ்ல போகாமலேயே காட்சியில எதுவும் பார்க்காமலேயே எவ்வளோ முன்னாடி நம்பர் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மம்மா, ஃபர்ஸ்ட் சம்பூர்ண ஆயிட்டாங்க, பாபாக்கு முன்னாடி சம்பூர்ண ஆயிட்டு போயிட்டாங்க மம்மா. அதனால்தான் முதல்ல பாபா சொல்றாங்க ஸ்ரீ லக்ஷ்மின்னு மகிமை, அப்புறம் ஸ்ரீ நாராயணன். அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது அர்ஜுனனுக்கு விநாசத்தினுடைய மற்றும் ஸ்தாபனையினுடைய காட்சி கிடைச்சது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. इस रथ में रति शिव बाबा बैठ नॉलेज सुनाते हैं, इस रथ को भी नॉलेज उनसे मिलती है. இந்த ரதத்தில் ரதி, எந்த ரதம், பிரம்மா பாபாவுடைய சரீரம் ரதம். அந்த ரதத்தில் ரதி சிவ பாபா அமர்ந்து ஞானம் சொல்றார். இந்த ரதத்துக்கும் கூட ஞானம், ரதம்னா யாரு, பிரம்மா பாபா. அந்த ஆத்மாவுக்கு கூட ஞானம் சிவ பாபா ரத்தி கிட்ட இருந்து தான் கிடைக்கிறது. ये खुद भी गीता पढ़ते थे, बहुत कथा करते थे, अब वंडर लगता है शास्त्रों में क्या क्या है. பாபா சொல்றாங்க, இந்த பிரம்மா பாபா சுயம் அவரே கீதை படிச்சாரு, ரொம்ப கதை கேட்டாரு. சன்னியாசிகள்கிட்ட போனாரு இல்லையா, 12 குருமார்கள்ட்ட ரொம்ப கதை கேட்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கே ஆச்சரியமா இருக்கிறது, சாஸ்திரங்கள்ல என்னென்னலாம் இருக்குது. பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே அது ஆச்சரியமா இருக்கிறது. பாப் कहते हैं एक पढ़ा हुआ सब भूल जाओ, सुनो नहीं, देखते हुए नहीं देखो. ஆனா இப்ப பாபா என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ கதைகள், அது எல்லாத்தையும் மறந்துடுங்க, இனிமேல கேட்காதீங்க, அத பார்த்தாலும் பார்க்காதீங்க. பஸ் ஹம் தோ ஜாத்தே ஹே பாபா கே கர் ஸ்வீட் ஹோம். எதையும் பார்த்தாலும் பார்க்க கூடாது, கேட்க கூடாது, மறந்துடுங்க படிச்சதெல்லாம். என்ன இப்ப என்ன செய்யணும், ஏன்னா இப்ப நாம் எல்லாரும் பாபாவினுடைய வீடான ஸ்வீட் ஹோமுக்கு நம்ம போறோம். யாருடைய வீடாமா அது,
பாப்கே கர் ஸ்வீட் ஹோம்ங்கிறார் பாபா. பாபாவினுடைய வீடு ஸ்வீட் ஹோமு, அங்க நாம போக போறோம் இல்லையா? அதனால எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஜப்தக் கார்டன் जब तक गाइड तथा लिबरेटर न आए तब तक कोई जा नहीं सकता. पंडा और मुक्ति दाता तो एक ही बाप है. இதுவரை வழிகாட்டி கைடு மற்றும் லிபரேட்டர், எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர், விடுவிக்கக்கூடியவர் வரலையோ அது வரைக்கும் யாரும் போக முடியாது வீட்டுக்கு இல்லையா? ஸ்வீட் ஹோமுக்கு யாரும் போக முடியாது. போறதுக்கு வழித்து காட்டுறவர் யாராவது வந்தா தானே போக முடியும் இல்லையா? பாபா சொல்றாங்க, அப்போ கைடு வழிகாட்டி மற்றும் முக்தியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா தான். दुखों से मुक्त कर देते हैं, इसलिए उनको गति सद्गति दाता कहा जाता है. துக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார் பாபா, அதனால அவருக்கு கதி சத்கதியை வழங்கும் வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. வகை மனுஷ சிருஷ்டிக்கா பீஜ் ரூப் சுப்ரீம் சோல். பாபா யாரு? மனித சிருஷ்டியின் விதைரூபமானவர், பரம ஆத்மா. निराकारी दुनिया है आत्माओं के रहने का दाम. ऐसे नहीं कि ब्रह्म परमात्मा है, उसमें आत्माएं लीन हो जाएगी. कितनी वंडरफुल बातें हैं. பாபா சொல்றாங்க, நிராகாரி உலகம் என்பது ஆத்மாக்கள் இருப்பதற்கான இருப்பிடம். ஆனா பிரம்மம் தான் பரமாத்மான்னு மக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி கிடையாது. அந்த பிரம்மம் தான் பரமாத்மா, அதுல ஆத்மாக்கள் போய் இரண்டரை கலந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்படி என்னென்னலாம் அதிசயமான விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. तुम्हारा 84 जन्मों का पाठ अविनाशी है, यह कब मिट नहीं सकता. सृष्टि अनादि रची हुई है. அடுத்த அற்புதமான விஷயங்கள் என்னென்ன பாபா சொல்ல, உங்களுடைய 84 ஜென்மங்களுடைய நடிப்பு அழிவற்றது, அது ஒருபோதும் அழியவே முடியாது. सृष्टि अनादि रची हुई है, सत्युग को नई सृष्टि कहा जाता है. இந்த சிருஷ்டி அனாதியாக படைக்கப்பட்டாச்சு. சத்யுகத்தை புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அனாதியாக படைக்கப்பட்டுச்சிருக்கா, ஆதி அந்தம் கிடையாது சிருஷ்டியினுடைய சுழற்சிக்கு இல்லையா? அதனால ஆத்மா என்ன செய்ய முடியாது? இரண்டரை கலக்க முடியாது. அதுதான் சொல்ல வராங்க பாபா. அழிவற்ற பதிவினை ஆத்மால பதிவாகி இருக்கிறது இல்லையா? अब है पुरानी सृष्टि, बाकी सृष्टि कोई विनाश नहीं होती. இப்போ சிருஷ்டி பழசாயிடுச்சு, மற்றபடி இந்த பூமியே அழிஞ்சிடும் அப்படி கிடையாது. बाप आते ही है पतित सृष्टि को पावन बनाने. सृष्टि तो है ही है. பாபா வர்றதே பத்தீத்த உலகத்தை பாவனமாக ஆக்குறதுக்காக. ஆனா இந்த சிருஷ்டி, இந்த பூமிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அது கம்ப்ளீட் அழிஞ்சு போயிடு, புதுசா அப்புறம் பாபா ஒரு புது பூமியை உருவாக்குவாங்க அப்படி கிடையாது. सृष्टि இருக்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். 84 जन्म तो जरूर देवताओं के ही होंगे, फिर कम होते जाते हैं, फिर क्रिश्चियन आदि का भी हिसाब निकाल सकते हैं. பாபா சொல்றாங்க, 84 ஜென்மங்கள் கண்டிப்பாக தேவதைகள் தான் எடுத்திருப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அடுத்தடுத்த ஜென்மங்கள் வரவங்களுக்குலாம் பிறவிகள் குறைஞ்சிடுது, கொஞ்சம் லேட்டா வர்றவங்கலாம். பிறகு கிறிஸ்தவர்களுடைய பிறப்பு எவ்வளவு எடுப்பாங்க அது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியும். वास्तव में भारतवासियों की जनसंख्या बहुत होनी चाहिए, परंतु और धर्मों में कन्वर्ट होने के कारण कम हो गए हैं. பாபா சொல்றாங்க, உண்மையிலேயே பாரதவாசிகளுடைய ஜனத்தொகையினுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப இருக்கணும். ஆனா மற்ற தர்மங்கள்ல மாறிட்ட காரணத்தினால குறைஞ்சிட்டாங்க, பாரதவாசிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. நாம் ही हिंदू रख दिया है. बाप कहते हैं मैं आता ही तब हूँ जब मुझे ब्रह्मा द्वारा देवी देवता धर्म की स्थापना करनी है. பாபா சொல்றாங்க, மற்ற என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க பாரதவாசிகள்? தனக்கு ஹிந்து அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பாபா சொல்றாங்க, நான் வர்றதே எப்போ நான் பிரம்மா மூலமாக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ அப்பதான் நான் வரேன். शंकर द्वारा विनाश, फिर जो स्थापना करते हैं वही पालना करेंगे. பிறகு சங்கரர் மூலமாக விநாசம் நடக்கிறது. பிறகு யாரு ஸ்தாபனை செய்றாங்களோ அவங்க தானே பாலனை செய்வாங்க. யாரு படைக்கிறாங்களோ அவங்க தானே அதை பாதுகாக்கவும் செய்யணும், பாலனை செய்யணும் இல்லையா? ஸோ யார் ஸ்தாபனை பண்றாங்களோ அவங்க தான் பாலனை பண்ணுவாங்க. गांधी जी को भी जिन्होंने मदद की, मेहनत की, आज बहुत सुखी हैं. वहां सुखी तो सब बनेंगे.
பாபா சொல்றாங்க, காந்திஜிக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, ரொம்ப உழைச்சாங்களோ, அவங்களாம் இன்னைக்கு சுகமா இருக்கிறாங்க. ஸ்வர்க்கத்திலேயோ எல்லோருமே சுகமானவர்களாக ஆயிடுவாங்க. பாக்கி பதுமே ஃபரக் படு ஜாத்தா ஹே. பாபா என்ன சொல்றாங்க, காந்திஜி விடுதலை வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு உதவி செஞ்சவங்க அந்த விடுதலை அடைஞ்ச பிறகு எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க, எந்த அடிமைத்தனமும் இல்லை. அதே போல பாபா இன்னைக்கு உலகத்தை புதுசாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு உதவி செய்யறவங்க எல்லாரும் அங்க சதா சுகமா இருப்பாங்க இல்லையா? மற்றபடி சொர்க்கத்துல பதவியில வித்தியாசம் இருக்கும். जो बाप की याद में रहते हैं और वर्षे को याद करते हैं वह சூரியவன்ஷி बनेंगे. யாரு பாபாவினுடைய நினைவுல இருப்பாங்களோ மற்றும் ஆஸ்திய நினைவு செய்வாங்களோ அவங்க சூரியவம்சியாக ஆயிடுவாங்க. என்ன சொல்றாங்க பாபா? யார் பாபா நினைவுல இருப்பாங்களோ மற்றும் ஆஸ்தியை யார் நினைவு செய்யறாங்களோ அவங்க தான் என்ன ஆகுவாங்க? சூரிய வம்சியாக ஆகுவாங்க. कम याद करेंगे तो चंद्रवंशी, नहीं तो फिर प्रजा दास दासियां आदि तो बहुत चाहिए ना. குறைவாக நினைவு செஞ்சா அவங்க சந்திரவம்சி, இல்லைன்னா பிறகு பிரஜையாக ஆயிடுவாங்க. வேலைக்காரன் வேலைக்கார் இப்படி நிறைய பேர் வேணும் இல்லையா? बाप ने समझाया है योग बल से ही कोई भी विश्व का मालिक बन सकता है. பாபா புரிய வச்சிருக்கிறாங்க, யோக பலத்தின் மூலமாகவே ஒருவர் விஸ்வத்தின் மாலிக்காக ஆக முடியும். என்ன சொல்றாங்க பாபா? என்ன புரிய வச்சிருக்கிறாங்க பாபா? யோக பலத்தின் மூலமாகத்தான் ஒருவர் விஸ்வத்தின் மாலிக் எஜமானனாக அதிபதியாக ஆக முடியும். தும் ஹோ யோக பல் கி அஹிம்சக் சேனா. பாபா சொல்றாங்க, நீங்கள் யோக பலத்தினுடைய அஹிம்சை சேனை. என்ன சேனை? நாம முன்னாடி சொன்னாங்க பாபா சிவ சக்தி சேனை. நாம என்ன சொல்றோம் இப்ப? என்ன சொல்றாங்க பாபா? நீங்க யோக பலத்தினுடைய அஹிம்சக் சேனா. क्रिश्चियन को भी इतना बल मिल जाए तो विश्व के मालिक बन सकते हैं, परंतु लॉ नहीं कहता है. वह बंदर की कहानी है ना. பாபா சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ பலம் கிடைச்சிருச்சுன்னா அவங்க உலகத்துக்கே மாலிக்காக ஆக முடியும். ஆனா நியமத்தின் சட்டம் இல்லை, இயற்கையின் விதி அப்படி இல்லை, அப்படி சொல்லல. அவங்களால ஆக முடியாதுன்ற மாதிரி இருக்குது இல்லையா? பாபா சொல்றாங்க, குரங்கினுடைய கதை இருக்குது இல்லையா? குரங்கு கதை சொல்லுவோம்ல, ரெண்டு குரங்கு, பூனைக்குட்டின்னு சொல்லுவாங்க, குரங்குன்னு சொல்லுவாங்க. குரங்கு கதை, ரெண்டு பூனை என்ன பண்ணும்? தங்களுக்குள்ள வெண்ணெய் எடுத்துக்கிறதுக்காக சண்டை போடும். ஆனா இடையில குரங்கு பறிச்சுட்டு போயிடும், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல பாபா சொன்ன குரங்கனுடைய கதை இருக்கு இல்லையா? கிருஷ்ணக்கே முக்குமே மாக்கன் ஆ ஜாத்தா ஹே விஸ்வகி ராஜாய்கா. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாயில வெண்ணெய் வந்துருது. எதனுடைய வெண்ணெய்? விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தின் வெண்ணெய் வந்துருது. தோ விஸ்வக்க ராஜ்ய யோகபல் சேஹி மில் சக்தா ஹே. அதனால என்ன சொல்ல வராங்க பாபா? விஸ்வத்தின் ராஜ்யம் யோக பலத்தின் மூலமாக தான் பெற முடியும். बाप कहते हैं मैं स्वर्ग रचता हूँ, तुम बच्चों का भी यही धंधा है. பாபா சொல்றாங்க, நான் ஸ்வர்க்கத்தை படைக்கின்றேன், ஸ்வர்க்கத்தின் படைப்பாளர் நான் தான். குழந்தைகளாகி உங்களுக்கும் இதுதான் தொழில். ஸ்வர்க்கத்தை படைக்கிற காரியத்துல அப்பாவோட உதவியாளர் ஆகணும். बच्चे फिर बाप के बन ஸ்தாபனா மே மதத் கர்த்தே ஹே. குழந்தைகள் பிறகு பாபாவினுடையவராகி ஸ்தாபனை காரியத்துல உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யார் அந்த குழந்தைங்க? பாபாவோட காரியத்துல உதவி செய்யற குழந்தைங்க நாம் எல்லாரும் தான் இல்லையா? அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரதி மாத் பிதா பாப் தாதா கா யாद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா ஹர்ஷித் குஷ்மி ஜாஜ் ரேனா ஹே. சதா மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். கபி பி ரோனா நஹி ஹே. ஒருபோதும் அழக்கூடாது. ஜீதே ஜி சப்சே சுட்டி லே லேனி ஹே. உயிருடன் இருந்து கொண்டே அனைவரிடமிருந்தும் விடை பெற வேண்டும். உயிருடன் இருந்து கொண்டே அனைவரிடமிருந்தும் விடை பெற வேண்டும். சுட்டி வாங்கிக்கணும், விடை பெறுவது. போயிட்டு வரேன் அப்படின்னா புத்தியால விடை பெற வேண்டும். யாரை பற்றியும் சிந்தனை செய்ய வேண்டாம். யாரும் யாருக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா பாபா? அதனால யாரை பத்தி சிந்தனை பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்.
सेकेंड पॉइंट, अपने शांत स्वधर्म में स्थित रहना है. தன்னுடைய சுய தர்மம் சாந்தியில் நிலைத்திருக்க வேண்டும். ज्ञान और योग से तीखा जाना है. ध्यान की आश नहीं रखनी है. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தீவிரமாக செல்ல வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும். டிரான்ஸ் பார்ப்பதற்கான ஆசை வைக்க வேண்டாம். டிரான்ஸ்ல போகணும், காட்சி பார்க்கணும் என்ற ஆசை வைக்க வேண்டாம். वरदान கொடுக்கறாங்க பாபா. यथार्थ श्रेष्ठ हैंडलिंग द्वारा सर्व की दुआएं प्राप्त करने वाले सर्व के स्नेही भाव. யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங். ஹேண்ட்லிங்னா கையாளுதல், ஒரு விஷயத்தை கையாளுதல், மனித ஆத்மாக்களை கையாளுதல் இல்லையா? யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங் கையாளுதல் மூலம் அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அனைவருடைய ஸ்நேகியாக ஆகுக. அருமையான வரதான் கொடுக்கறாங்க பாபா. அனைவருடைய ஸ்நேகி ஆகணும். அனைவருடைய ஸ்நேகியானோன்னா அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங் இருக்கணும். जैसे बाप ने किसी भी बच्चे की कमजोरी को नहीं देखा, हिम्मत बढ़ाई कि आप ही मेरे थे हैं और सदा बनेंगे, ऐसे ஃபாலோ ஃபாதர் करो. பாபா பாருங்க, பிரம்மா பாபா எந்த ஒரு குழந்தையினுடைய பலகீனத்தை பார்க்கவே இல்லை. சிவபாபாவும் தான் பார்க்கல. தைரியத்தான அதுக்கு பதிலாக அதிகப்படுத்தினாங்க பாபா. என்ன சொன்னாங்க? நீங்க என்னுடையவராக இருந்தீங்க, இருக்கிறீங்க, இன்னும் சதா இருப்பீங்க. அப்படி சிவபாபாவும் சொல்றாங்க, பிரம்மா பாபாவும் சொன்னாங்க இல்லையா? அப்படி ஃபாலோ ஃபாதर பண்ணுங்க. हर एक की विशेषता को देखते संबंध संपर्क में आओ तो आत्माओं से स्वतः आत्मिक प्यार इमर्ज होगा और बाप के साथ साथ सर्व के स्नेही बन जाएंगे. ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையை பார்த்து அவங்க சம்பந்தம் தொடர்புல வாங்க. அப்ப ஆத்மாக்கள் மூலமாக தானாகவே ஆன்மீக அன்பை எமர்ஜ் ஆயிடும். ஆத்மாக்கள் மேல என்ன சொல்றாங்க பாபா? ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையை பார்த்து சம்பந்தம் தொடர்புல வாங்க. அப்ப ஆத்மாக்கள் மேல தானாகவே ஆன்மீக அன்பை எமர்ஜ் ஆயிடும். மேலும் அப்படி ஆன்மீக அன்பு வந்துருச்சுன்னா பாபாவோட ஸ்நேகியாக ஆயிடுவோம், கூடவே அனைத்து ஆத்மாக்களுடைய ஸ்நேகியாகவும் ஆயிடுவோம். ஆத்மாவை பார்த்து அன்பு செலுத்தக்கூடியவராக ஆனோம்னா பாபாவோட அன்பிற்குரிய ஆத்மாவாகவும் ஆயிடுவோம், மற்றும் அனைத்து ஆத்மாக்களுடைய அன்பிற்குரியவராகவும் ஆயிடுவோம். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தன்மையை பார்த்து அவங்க சம்பந்தம் தொடர்புல வரணும். जहां आत्मिक स्नेह है वहां सदा सभी द्वारा सद्भावना सहयोग की भावना स्वतः ही दुआओं के रूप में प्राप्त होती है. इसको ही रूहानी यथार्थ हैंडलिंग कहा जाता है. எங்கே ஆன்மீக அன்பு இருக்கிறதோ அங்கே சதா அனைவரின் மூலமாகவும் சத்பாவனா அப்படின்னா நல்ல பாவனா மற்றும் சகயோகத்தின் பாவனா, நம்ம மேல நல்ல பாவனா வரும், நமக்கு சகயோகம் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற பாவனா வரும், கிடைக்கும். அது எப்படி கிடைக்குமா? தானாகவே கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் ரூபத்துல கிடைக்கும். எல்லாரும் நமக்கிட்ட இருந்த ஆன்மீக அன்பு வெளிப்படும் போது எல்லா ஆத்மாக்கள் மூலமாகவும் நமக்கு நம்ம மேல நல்ல பாவனா அவங்க மனசுல ஏற்படும், நமக்கு சகயோகம் பண்ணணுங்கிற பாவனா அவங்க மனசுல ஏற்படும். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். பாபா சொல்றாங்க, இதைத்தான் ஆன்மீக யதார்த்தமான ஹேண்ட்லிங் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக அன்பு செலுத்த ஒரு ஆத்மாவோட சம்பந்தம் தொடர்புல வர்றதுதான் யதார்த்தமான ஆன்மீக யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு? ஆத்மான்னு பார்த்து அவங்களுடைய விசேஷத்தன்மையை பார்த்து சம்பந்தம் தொடர்புல வரணும். அவங்களுடைய பலகீனத்தை பார்க்க கூடாது. யார் தொடர்புல வரமோ அவங்களுடைய பலகீனத்தை பார்க்க கூடாது. விசேஷத்தன்மை பார்த்து டீல் பண்ணணும். ஆத்மான்னு பார்த்து அன்பு செலுத்தணும். அதுதான் யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங்னு சொல்லி கொடுக்கறாங்க பாபா. ஸ்லோகன், अपने श्रेष्ठ संकल्पों की एकाग्रता द्वारा अन्य आत्माओं की भटकी हुई बुद्धि को एकाग्र कर देना ही सच्ची सेवा है. தன்னுடைய சிரேஷ்டமான சங்கல்பங்களுடைய ஏகாகிரதா, ஏகாகிரதான ஒருமுகப்பட்ட நிலை, ஒருமுகப்பாடு.
தன்னுடைய சிரேஷ்டமான சங்கல்பங்களின் ஒருமுகப்பாட்டின் மூலம் பிற ஆத்மாக்களுடைய அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்தி விடுவதுவே உண்மையான சேவையாகும். என்ன சொல்றாங்க பாபா? தன்னுடைய சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாட்டின் மூலம் சதா சிரேஷ்ட சங்கல்பம் மட்டும் பண்ணணும். அதுல மட்டும் ஒருமுகப்பட்டு இருக்கணும். நமக்கு அந்த தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா மற்ற ஆத்மாக்களுக்கு உலகத்துல இருக்கும் புத்தி அங்கே இங்கே அலையுது இல்லையா, அதையும் ஒருமுகப்படுத்தணும். நம்முடைய சிரேஷ்ட சங்கல்பங்களின் ஒருமுகப்பாட்டின் மூலமாக பிற ஆத்மாக்களுடைய அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும். இதுவே உண்மையான சேவைன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. இன்றைய அவ்யக்த இஷாரா. आप क्षमा के सागर के बच्चे हो तो परवश आत्माओं को क्षमा दे दो. நீங்கள் மன்னிப்பு கடலுடைய குழந்தைங்க. அதனால பர்வஷ் ஆகியிருக்கிற ஆத்மாக்கள் அப்படின்னா தன் வசத்தில் இல்லாம மாயா, பர்னா பிறருடைய வசத்தில் அப்படின்னா மாயா வசமாகி இருக்கிற ஆத்மாக்களை மன்னிச்சிடுங்க. மாயா வசமாயிட்டா ஏதாவது தப்பு பண்ணுவாங்க இல்லையா? மன்னிப்பு கடலுடைய குழந்தைங்க நீங்க. மாயாவுக்கு வசமாகி தன் வசத்துல இல்லாம இருக்கிற பர்வஷ்ல இருக்கிற ஆத்மாக்களை மன்னிச்சிடுங்க. अपनी शुभ वृत्ति से ऐसा वायुमंडल बनाओ जो कोई भी आपके सामने आए वह कुछ न कुछ स्नेह ले, सहयोग ले, क्षमा का अनुभव करे, हिम्मत का उमंग उत्साह का अनुभव करे. பாபா சொல்றாங்க, தன்னுடைய சுப விருத்தி மூலமாக அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. எப்படிப்பட்ட வாயுமண்டலம்? யாரும் உங்க முன்னாடி வந்தாலும் சரி, அவங்க ஏதாவது கொஞ்சம் அன்ப அனுபவம் பண்ணணும். உங்க முன்னாடி வர்றவங்க சகயோகத்தை பெறணும். நம்ம கிட்ட இருந்து, நம்ம முன்னாடி வர்றவங்க நம்ம கிட்ட இருந்து அன்பை பெறணும், நம்ம கிட்ட இருந்து சகயோகத்தை பெறணும், மன்னிப்பு கிடைத்ததாக அனுபவம் பண்ணணும், தைரியத்தினுடைய ஊக்க உற்சாகத்தினுடைய அனுபவத்தை பண்ணணும். அப்படிப்பட்ட மன்னிப்பு கடலாக ஆகுங்கன்னு சொல்றாங்க பாபா. பாபாக்கு முன்னாடி வரும்போது நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது இல்லையா? அப்படி நம்மையும் கூட இன்னைக்கு பாபா போல மன்னிப்பு கடலாக சொல்றாங்க பாபா. யார் நம்ம முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து அன்பின் அனுபவம் கிடைக்கணும், சகயோகத்தின் அனுபவம் கிடைக்கணும், நாம் அவர்கள் செய்த தவற மன்னிச்சிட்டோங்கிற அனுபவம் கிடைக்கணும், அவர்களுக்கு தைரியத்தினுடைய ஊக்க உற்சாகத்தினுடைய அனுபவம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஆத்மாவாக நாம் ஆகணும். நல்லது. ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஞான மழை பொழிபவராக ஆகணும். ஞானம் என்ற ஞான ரத்தினங்களுடைய விதையை விதைச்சிட்டே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா. கூடவே பாபா சொல்லியிருக்கிறாங்க, அழவே கூடாது. அழுதா நாயகனை இழந்தவங்க தான் அழுவாங்க. நான் நாயகன் உங்களுக்கு அமரராக இருக்கிறேன், அழிவற்றவராக இருக்கிறேன், அமரநாத்தாக உங்களை நான் ஆக்குறேன், அமரபுரிக்கு மாலிக்காக ஆக்குறேன். அதனால அழுவதற்கான அவசியமே கிடையாது. பாபா ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலக அதிசயம், ஸ்வர்க்கத்தை உருவாக்குறாங்க பாபா. அந்த ஸ்வர்க்கத்துக்கு நம்மை மாலிக்காக ஆக்குறாங்க இல்லையா? இப்படி உலகத்துல காந்திஜி பாரத தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் சதா சுகமா இருந்தாங்க. அப்ப பாபா ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு, புது உலகத்தை படைக்கிறாங்க பாபா. அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைங்க நீங்க, ஈஸ்வரிய தர்பார்ல இருக்கக்கூடிய ஈஸ்வரிய குழந்தைங்க நீங்க. அதனால பாபா சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு, அதனால நீங்க சொர்க்கத்துக்கு போன பிறகு சதா சுகமா இருப்பீங்க. உலகத்தினர் சொல்றதுக்கும் பாபா சொல்றதுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. அவங்க சர்வ வியாபின்னு சொல்றாங்க பாபா, உலகத்தினர் பாபா சொல்றாங்க முற்றிலும் கிடையாது இல்லையா? அவங்க சர்வ வியாபின்னு சொல்றாங்க உலகத்தினர், ஆனா பாபா சொல்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க பாபா. இப்படி நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்ல போகணும்னு ஆசைப்படக்கூடாது, ஞான யோகத்தின் மூலமாக தீவிரமா போகணும். இப்படி தனக்குத்தானே பாபா நீ கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்கை நினைச்சு பிராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க்கை நாம செயல்படுத்தணும். யதார்த்தமான ஹேண்டிலிங், அருமையான ஒரு வரதான் கொடுத்துருக்காங்க பாபா. யதார்த்தமான சிரேஷ்டமான ஹேண்ட்லிங் இருக்கணும். ஆத்மாக்களை டீல் பண்ணும்போது ஆத்மான்னு பார்த்து ஆன்மீக அன்பை எமர்ஜ் ஆகணும். அதுதான் யதார்த்தமான ஹேண்ட்லிங். அன்னன்னைக்கு வர்தானத்துக்கு ரிலேட்டடாகவே அன்னன்னைக்கு அவ்யக்த இஷாராவும் பாபா கொடுக்குறாங்க. நம்முடைய புருஷார்த்தத்துக்கு பாபா எவ்வளோ விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆழமா சிந்திச்சு தாரணையில நாம கொண்டு வரணும். நல்லது. ஓம் சாந்தி.
அனைத்து விதமான மனதின் புகார்களையும் அழிச்சிடும் போது மகிழ்ச்சியா இருக்க முடியும். Wipe off all sorts of complaints from the mind and you will be happy.